அபாஸ் அலி இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கியமான இஸ்லாமிய சுதந்திரப் போராளியாக இருந்தார். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காட்லா என்ற சிறு கிராமத்தில் பிறந்தார். இவர் சார்ந்த முக்கிய நிகழ்வுகள் மற்றும் பங்களிப்பு பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அபாஸ் அலி சிறு வயதிலிருந்தே மகாத்மா காந்தியின் சுதந்திர இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டார். அப்போது அவரின் மனதில் நாட்டுப்பற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின்பால் எதிர்ப்பும் அதிகரித்தது. சாமு சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு 1930களில் அண்ணா ஹசாரேவின் கீழ் அரசியல் பயணத்தைத் தொடங்கினார். பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டார். இயேசு ரக்ஷா இயக்கம் இவர் பங்கேற்ற முக்கியமான இயக்கம் ஆழர் கம்யூனிஸ்ட் இயக்கம். 1940களில் இந்தியாவின் சுதந்திரமடைய போராடிய ஒரு போர்க்குழு இது. இதன் அடிப்படையில் அவர் பிரிட்டிஷ் ஆட்சியால் கைது செய்யப்பட்டார். பிறகு வாழ்க்கை இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் அரசியலிலும் சமூக சேவைகளிலும் ஈடுபட்டார். 1967ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகள் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அந்திம நாட்கள் சுதந்திர போராட்டத்தில் தனது பங்களிப்பிற்காக பாராட்டப்பட்ட அபாஸ் அலி 2014ஆம் ஆண்டு 94வது வயதில் மரணமடைந்தார். அபாஸ் அலியின் வாழ்க்கை மற்றும் பணி இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் பெரும் பங்கு வகித்ததற்கான ஒரு முக்கிய உதாரணமாகும்.